பிரிக்ஸ் அமைப்பில் இணைய விரும்பும் நாடுகளின் பட்டியலில் இணைந்துள்ள இலங்கை. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்துக்குள்ளாகி 3 ஆண்டுகள், போராட்டத்தில் கடற்தொழிலாளர்கள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை கனடாவின் கருத்தை முற்றாக நிராகரித்த இலங்கை அரசாங்கம். தனியாகவும் கூட்டாகவும் மீள ஆராய்வதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவு, தமிழரசு கட்சியுடன் பேசவும் முஸ்தீபு. விடுதலை புலிகளை ஒழிக்க ராஜபக்சக்களுடன் இணைந்த சஜித், காலம் கடந்து வெளிவரும் தகவல். பேராதனை பல்கலைக்கழகம் விடுத்துள்ள எச்சரிக்கை. ராஜீவ் காந்தியை கொலை செய்தது தமிழீழ விடுதலை புலிகளின் மிகப்பெரிய தவறு, இந்திய ஊடகம். கலப்பு பொறிமுறை வேண்டாம், தமிழ் தாய்மார்கள் மன்னிப்பு சபையின் தலைவரிடம் வலியுறுத்தல். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளின் ஆங்கில முதல் எழுத்துக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் என்ற அரசாங்கங்களுக்கு இடையிலான அமைப்பில் சேர விரும்பும் நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இணைந்துள்ளது. இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி இதனை இந்திய செய்தி நிறுவனம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த ஆண்டு பிரிக்ஸ் கட்டமைப்பில் சேர விரும்பும் சுமார் 30 நாடுகளின் பட்டியலில் இலங்கை தற்போது இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக 2024 பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை பொறுப்பை ஏற்ற ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது ஆரம்ப உரையில் தமது அமைப்பின் உறுப்புரிமை 5 நாடுகள் இருந்து 10ஆக உயர்த்தப்படும் என அறிவித்தார். இந்த நிலையில் குறித்த உலகளாவிய முகாமில் சேர ஆர்வமாக உள்ளதாகவும் அதன் உறுப்புரிமையை பெறுவதற்காக இந்தியாவை அணுக திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜோகன்னஸ்பர்க் உச்சி மாநாட்டுக்கு பின்னர் பாகிஸ்தான் இதேபோன்ற முயற்சியை மேற்கொண்டது. இஸ்லாமாபாத் 2023 பிற்பகுதியில் பிரிக்ஸின் உறுப்புரிமையை பெற விண்ணப்பித்துள்ளது. அத்துடன் அதன் உறுப்பினர் முயற்சிக்கு ரஷ்யா மற்றும் சீனா ஆதரவை நாடியுள்ளது. இலங்கையுடன் ஆப்கானிஸ்தான், அங்கோலா, கொமரோஸ், கொங்கோ, காபோன், கினியா பிசாப், லிபியா, மியான்மர், நிகருவா, தெற்கு சூடான், சூடான், சிரியா, துனிசியா, துருக்கி, சோமாலியா, உகண்டா, சிம்பாப்வே ஆகிய நாடுகள் அரசுகளுக்கு இடையிலான இந்த பிரிக்ஸ் அமைப்பில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உட்பட நாடுகள் இந்த அமைப்பில் இணைவதற்காக விண்ணப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்துக்குள்ளாகி இன்றுடன் 3 வருடங்கள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் மற்றும் கப்பல் மூழ்கியதன் காரணமாக இலங்கையின் மேற்கு கடல் பகுதியில் சுற்றுச்சூழல் மாசுபட்டது. இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழிலாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஹந்தளம் மற்றும் பமுனுகம பிரதேசத்தில் உள்ள 9 கடற்தொழிலாளர் சங்கங்களின் உறுப்பினர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரி நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்தனர். இவர்கள் பத்தலை, அழகந்த நகருக்கு ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இதுவரை 5 குடும்பங்களைச் சேர்ந்த 15 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J91 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் சேதமடைந்துள்ளது. வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J33 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் சேதமடைந்துள்ளது. J226 கிராம சேவர் பிரிவிலும் J21 கிராம சேவர் பிரிவிலும் அடிப்படை கட்டமைப்பு ஒவ்வொன்றும் சேதமடைந்துள்ளன. தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J232 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J166 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் பாதிப்படைந்துள்ளது. கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்படுத்தப்பட்ட J263 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் 80.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்தத்தை இனப்படுகொலை என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ மீண்டும் குறிப்பிட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை ஜஸ்டின் ரூட்டோ வெளியிட்ட அறிக்கையில் இனப்படுகொலை தொடர்பில் முன்வைத்த கருத்துக்களை தவறான குற்றச்சாட்டுகள் என இலங்கை வெளிவிவகார அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியது.
தமிழர்களுக்கு எதிரான போர் நிறைவடைந்த மே 18ஆம் தேதியை தமிழர்கள் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானத்துக்கு 2 வருடங்களுக்கு முன்னர் கனடா பாராளுமன்றம் ஏகமனதாக வாக்களித்ததாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இலங்கையின் முன்னாள் அரசாங்கங்களும் இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து நிராகரித்து வந்ததாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவின் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் ஐநா கொள்கைகளுக்கு மாறாக தனிநாடு கோரி விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட ஆயுதப்போருடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கனடா உள்ளிட்ட உலகளாவிய ரீதியில் 33 நாடுகளில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தனித்தனியாகவும் கூட்டணியாகவும் பேசிய பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்க முடியும் என ஜனநாயக தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் தெரிவித்ததை அடுத்து தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானமின்றி கூட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. உடும்புராய் சிவகுமாரன் சிலை அருகில் உள்ள கூட்டுறவு அரங்கில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களுக்கும் சிவில் அமைப்பின் பிரதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா, வேந்தன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். சிவில் அமைப்புகள் சார்பில் பேராசிரியர் கணேசலிங்கம், ஆய்வாளர்களான ஜோதிலிங்கம், நிலாந்தன் மற்றும் வீரன் சுவாமிகள் உள்ளிட்டவர் பங்கேற்றனர். இந்த உரையாடலின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் தீர்க்கமான முடிவினை எடுப்பதை மையப்படுத்தி உரையாடல்கள் ஆரம்பமானது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் தீர்க்கமான முடிவினை அறிவிக்காத நிலையில் அந்த கட்சியின் முடிவு கிடைக்கும் வரை காத்திருக்காது அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. விசேடமாக சிவில் சமூக தரப்பினரிடத்தில் இருந்து பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டியது அவசியம் என்ற கருத்து உறுதியாக முன்வைக்கப்பட்டது. அதேபோன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பிலும் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டியது அவசியம் என்பது உறுதியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தொடிப்பட்ட கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டன. எனினும் டெலோ, புளொட் மற்றும் தமிழ் தேசிய கட்சி ஆகிய தரப்புகள் சில கரிசனைகளை வெளிப்படுத்தியது. குறிப்பாக அனைத்து தரப்பினர் ஒன்றிணைந்து இந்த விடயத்தில் தீர்மானம் எடுப்பது மிகவும் முக்கியம் என்பதை வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பங்கேற்பு இல்லாத சூழலில் தமது கட்சிக்குள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவும் இருவேறு சந்திப்புகளை நடத்தியதன் பின்னரே முடிவினை எடுக்க முடியும் என குறிப்பிட்டது. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியுடன் பேச்சுக்களை முன்னெடுப்பது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. இவ்வாறான நிலையில் பொது வேட்பாளர் விடயம் சம்பந்தமாக மீண்டும் கூடி பேசுவதென்ற நிலைப்பாட்டுடன் தீர்க்கமான தீர்மானங்களின்றி கூட்டம் நிறைவுக்கு வந்தது. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் ராஜபக்சாக்கள் எடுத்த முடிவுகளோடு சயித் பிரேமதாசா ஒத்துப்போனதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாலக கொடகேபா தெரிவித்துள்ளார். கொழும்பு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தொப்பிகளை பற்றியும் ரவி கருணாநாயக்க கிளிநொச்சி பற்றியும் நையாண்டி செய்து கொண்டிருந்த போது சயித் பிரேமதாசா ராஜபக்சக்களுடன் இணைந்து யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியில் இருந்து விலகி டலஸ் அழகப்பெருமாவுடன் வெளியேறிய நிலையில் தற்போது சயித் பிரேமதாசாவுடன் இணைந்து கொண்டுள்ளார் நாலக கொடகேபா. கோட்டபாயாவின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கையை தயாரிக்கையில் அதில் முக்கிய பங்கு வகித்தவர் நாலக கொடகேபா என்பது குறிப்பிடத்தக்கது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பாடநெறிகள் இணைய வழியில் இலவசமாக கற்பிக்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்யப்பட்ட நிலையில் இவ்வாறு பரப்பப்படும் போலியான தகவலை பேராதனை பல்கலைக்கழகம் நிராகரித்துள்ளது. இவ்வாறு செய்யப்படும் விளம்பரங்கள் பேராதனை பல்கலைக்கழக இணையதளத்தில் இருந்து செய்யப்பட்டவை அல்ல என தெரிவிக்கப்படுகின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இவ்வாறான இலவச கற்கை நெறிகள் பற்றிய எவ்வித தகவல்களும் வெளிப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான எவ்வித இலவச கற்கை நெறிகளும் ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் தற்போதைக்கு அவ்வாறு ஆரம்பிக்கும் உத்தேசம் இல்லை எனவும் பல்கலைக்கழகத்தின் பிரதி துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான போலி செய்திகளை கண்டு ஏமாற வேண்டாம் என அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் 33 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் தற்கொலை குண்டுதாரியால் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதும் இதற்கு பொறுப்பு என்று கூறி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஏற்பட்ட தாக்கங்களையும் இந்திய ஊடகம் வெளியிட்டுள்ளது. மே 21, 1999 தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றுவதற்காக ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தபோது மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்டார். இந்த கொலையை தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினரான தானு என்பவரை மேற்கொண்டார் என்பது இந்திய விசாரணைகளால் வெளிக்கொண்டு வரப்பட்டது. எனினும் இறுதி வரை தமிழீழ விடுதலை புலிகள் அந்த கொலைக்கான பொறுப்பை ஏற்கவில்லை. மாறாக அது ஒரு துன்பியல் சம்பவம் என்று கூறி வந்தனர். இந்த நிலையில் இலங்கை தமிழர்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான இந்திய அரசியலின் போக்கை இந்த கொலை சம்பவம் மாற்றியதாக இந்திய ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
முன்னதாக இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட போராளி அமைப்புகளும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமாகியது. இது இந்தியாவுக்கு பிரச்சனையாக மாறியது. இந்த சூழ்நிலையில் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் அப்போதைய ஜனாதிபதி ஜெயவர்தனவுக்கும் பிரச்சினை முடிவுக்கு கொண்டுவர உத்தேசமில்லாத நிலையில் இந்தியா தலையிட்டது. இலங்கை அரசாங்கத்தின் எதிர்ப்புக்கு மத்தியில் உணவுப் பொதிகளை இலங்கையின் வடக்கில் விமானங்கள் மூலம் போட்டதன் மூலம் இலங்கை அரசாங்கத்தை வழிக்கு வரச் செய்தது. இதனை அடுத்து உடன்படிக்கை ஒன்றின் மூலம் சமரசம் செய்து வைக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கைக்காக ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்தபோது இலங்கையின் படை உறுப்பினர் ஒருவரால் தாக்கப்பட்டார். இந்த உடன்படிக்கையை காக்கும் வகையில் இந்திய அமைதிப்படையினரும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டனர். எனினும் பின்னர் வந்த நாட்களில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படையினருக்கும் இடையில் போர் வெடித்தது. இந்திய படையினரால் பொதுமக்கள் கொல்லப்பட்ட அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகளால் 1200 இந்திய படையினர் கொல்லப்பட்டனர். ராஜீவ்காந்தி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரியானார். இதுவே ராஜீவ்காந்தியின் கொலைக்கு காரணமாக அமைந்தது. இந்த நிலையில் 1989 ராஜீவ்காந்தி தேர்தலில் தோல்வியடைந்தார். 1990 இந்திய துருப்புக்களும் இலங்கையின் வடகிழக்கில் இருந்து இந்தியாவில் திருப்பி அளிக்கப்பட்டன. 1991 ராஜீவ் கொலையானது விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்தியா தடை செய்ய வழிவகுத்தது. அத்துடன் இந்தியாவில் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அது அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான கொழும்பின் பிரச்சாரத்தை ஆதரிக்க தொடங்கியது. அத்துடன் உலக நாடுகளும் தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்தன. இந்த அடிப்படையில் 2009 இறுதிப் போரின் போது இந்தியா உட்பட உலக நாடுகள் அனைத்தும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போருக்கு ஆதரவு அளித்தது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட போரின் போது இலங்கை அரசு பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்த அல்லது அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று தமது உறவினர்களுக்கு சர்வதேச பொறிமுறையினூடாக நீதி வழங்கப்பட வேண்டும் என யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்பின் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளனர். மே 18, 2009 போர் முடிவுக்கு வந்த தினத்திலிருந்து தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்ட 15வது வருடத்தில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்ற தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தலில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்திருந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கால்மார்ட்டிடம் நினைவேந்தல் தினத்துக்கு முன்தினம் முல்லைத்தீவில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் தமிழ் தாய்மார்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளனர். 7 வருடங்களாக தமது அன்புக்குரியவர்களை தேடும் இடைவிடாத பயணத்தின் போது புலனாய்வு அமைப்புகளின் அச்சுறுத்தல்கள் குறித்தும் அக்னஸ் கலாமார்ட்டிடம் தெளிவுபடுத்தியதாக சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தின் தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதற்கு இலங்கையில் நீதி கிடைக்காது. சர்வதேச பொறிமுறைக்குள் கொண்டு போய் எங்களுக்கான நீதியை பெற்று தர வேண்டும். மீண்டும் மீண்டும் ஆணைக்குழுக்களை உருவாக்கி இலங்கையில் விசாரணைகள் செய்யக்கூடாது என்பதையும், நாங்கள் எங்கள் உறவுகளை அவர்களிடம் எப்படி கையளித்தோம், எங்களை அரசாங்கம் எப்படி விசாரணை செய்கிறது, புலனாய்வுத்துறை எங்களை எப்படி அச்சுறுத்துகின்றது, எங்கள் போராட்டங்கள் எவ்வாறு முறியடிக்கிறார்கள் என்பதை எடுத்து கூறினோம் என தெரிவித்துள்ளார்.